ஃபோன் எடிக்ஷனுக்கு அப்புறமா என்கிட்ட வந்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவைரி என்னன்னா, சிப்லிங் ரைவல்ரி. நெறைய பேரண்ட்ஸ் நம்ம குழந்தை இந்த உலகத்துல தனியா இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு நெனைச்சிட்டு 2வது குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன? 2 பேருக்கும் சண்டை. அ யூனிட்டியே இல்ல. ஜெலசி, இன்செக்யூரிட்டி. இன்ஃபாக்ட் சில கேஸஸ்ல சாபோடேஜும் நடக்கிறது. அண்ணாக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா, அ சின்ன தம்பி ஜெலசில போய் அத எப்படியாவது நாசமாக்கணும், எப்படியாவது அவன தொரத்தணும்னு பார்க்குறான். சின்ன தம்பிய அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சிட்டான்னா, அக்காக்கு விருப்பம் வந்துடும், கோவம் வந்துடும். அண்ட் இது ஃபியூச்சர்லயும் கன்டின்யூ ஆகுது. பெரியவள் ஆனதுக்கு அப்புறமா நெறைய வாட்டி சகோதரர்கள் டச்லயே இருக்கிறது இல்ல. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு நடக்குது? இத அவாய்ட் பண்ண முடியுமான்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அ பேரண்ட்ஸ் இப்போ தான் 2ண்ட் சைல்ட் பத்தி நெனைக்கிறாங்க. அவாள அட்ரஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைச்சது. நல்ல குவைரீஸ் வந்ததுன்னா, மேபி 2ண்ட் வீடியோல எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ எப்படி கவனிக்கலான்ட்டு அது மேலயும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்க இந்த எல்லா சினாரியோஸ கவர் பண்ணியாச்சு. உங்களோட டிசிஷன் ஆமா எல்லாமே சரியா இருக்கு. வி ஆர் ரெடி ஃபார் தி 2ண்ட் சைல்ட் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் செட் ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ வருது உங்களோட குழந்தை, உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட். அந்த குழந்தையோட மைண்ட் செட் அதுக்கு அ 1 வயசு, 2 வயசு, 3 வயசு எது வேணா இருக்கட்டும். பட் நீங்க எவ்ளோ வேணா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்ளோ வேணா சொல்லிக் கொடுங்க. எத பண்ணுனாலும் ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு அது புரியாது. ஒரு புது பாப்பா வரப்போறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு அந்த குழந்தைக்கு புரியாது. பெரியவாள் பேசுறது ஒரு வார்த்தை குழந்தையோட மனச தொடும்ட்டு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. நெறைய வீட்ல என்ன ஆகுறது, ஒரு சின்ன புது பாப்பா வந்தாச்சுன்னா, பெரிய குழந்தைகிட்ட போய் ஏதாவது ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு தாத்தாவோ, பாட்டியோ, மாமாவோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு விட்டுட்டு, உன் தம்பி வந்தாச்சு. இனிமே உன்னை யாரும் கேட்க மாட்டான்ட்டு." அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு புரியறதா? இ ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் சீரியஸ் திஸ் இஸ். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன். குழந்தை பொறந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நெறைய பேர் வந்து வந்து அந்த புது குழந்தைய பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ நெறைய பேரண்ட்ஸ் அன்இன்டென்ஷனலி ஆஃப் கோர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, 2 பேரும் கொஞ்சம் பெருசா ஆயாச்சு. 2 பேருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. 2 பேரும் அடிக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க. வீடே 2 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வேலை என்ன?